Hello students, 11th Max important questions public exams la கேட்கக்கூடிய top most important 2 marks 3 marks 5 mark questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆல்ரெடி தமிழ் மீடியம்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ 11th நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வீடியோவே வந்து திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. என்னென்ன வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் ரீச் ஆகும். கல்வி விஜய் சேனலில் போகிற வீடியோஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தரமான வீடியோவாக போடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 11th மேக்ஸ்ல ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னென்ன சாப்டர்ல நீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்கும் எடுக்கலாம், சென்டமும் எடுக்கலாம். 100க்கு 80+ 90+ எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்றது, இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப்ல நீங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மட்டும் வந்து சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இப்போ டெக்ஸ்ட் புக் வச்சு பார்க்க போறோம். இமிடியேட்டா டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நோட் பண்ணிட்டு அதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அதை இம்மிடியேட்டா முடிஞ்ச வரையும் இந்த ஒரு 1 வீக்ல வந்து அதை கவர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, 90+ எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. 60+ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்பதான் உங்களால ஒரு பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்குமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா எக்ஸாம் சூப்பரா பண்ண போறீங்க. செம்மையா எழுதி எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் அடுத்து 12க்கு போறீங்க. இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கணும். அந்த பொறுப்பு இப்ப கூட வரலன்னா வேற எப்ப பிள்ளைங்களா வரும்? தயவு செஞ்சு இதுக்கும் மேல வந்து எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி பாக்குறத விட்டுட்டு முடிஞ்ச வரையும் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சாதிச்சவங்க எல்லாருமே உங்களை போல இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதிச்சு நிக்கிறாங்க. ஸோ நீங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிடம் தான் உங்கள் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும். ஸோ அந்த மாற்றம் கொடுக்கக்கூடிய தருணம் இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அழகா படிக்க ஆரம்பிச்சிருங்க. 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. 12th உங்களோட லைஃப் அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பா கோலை நீங்க சக்சஸ்ஃபுல்லா அடையணும் அப்படின்னா 11th பப்ளிக் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரையல்ஸா இருக்கணும். ஸோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட 12th மார்க்குமே இருக்கும். ஸோ உங்களோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th மார்க்குமே தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச வரையும் 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேக்ஸ்ல உங்களுக்கு வால்யூம் 1ல சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6. ஸோ டோட்டலாக 6 சாப்டர் இருக்கு. ஸோ இந்த 6 சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். லாஸ்ட் வீடியோவோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சாப்டர் வந்து பார்த்தோன்னாக்கா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்ற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 10 இந்த சம்ஸ்லாம் எக்ஸசைஸ் 1.1ல பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 19 இது எல்லாமே உங்களுக்கு 1.3ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, 4, 5, 7, 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படிங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.3, 1.3, 1.5, 1.6, 1.13 1.13, 1.2 எக்ஸாம்பிள் 1.2, நெக்ஸ்ட் 1.29, 1.30
திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.3, 1.5, 1.6, 1.13, 1.2, 1.29, 1.30. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். சாப்டர் 1ல நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சம்ஸில் நீங்கள் ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதில் 5 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும், 2 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்மையுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். Next, second chapter basic algebra la question number 2, question number 3, question number 5 இந்த மூணு சம்மும் பார்த்துக்கோங்க. Exercise 2.2 ல question number 3, question number 5, question number 6 இந்த மூணுமே பார்த்துக்கோங்க. Solve very very important sum. Exercise 2.3 ல question number 2, question number 4, question number 7, question number 10 இது எல்லாமே very very important. 2.4ல தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூட் சம். சரிங்களா? இதை ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க இல்லையா, அது கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி தேர்ட் சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8th சம்மும் பார்த்துக்கோங்க, 10th சம்மும் பார்த்துக்கோங்க. 10th சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸசைஸ் 2.5ல 2 சம் தான் இருக்குது, இந்த 2 சம்மே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.6ல 4 சம் இருக்குது, இந்த 4 சம்முமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸசைஸ் 2.7ல 2 சம் இருக்கு, இந்த 2 சம்மே பார்த்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12. 7ல இருந்து 12 வரையும் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் 2.9ல. Exercise 2.10ல question number 4, 5, 6, 7. Question number 4, question number 5, question number 6, question number 7. இந்த 4 சமமே very 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 important. Exercise 2.11ல question number 1, question number 2, question number 7, question number 8. 1 to 7, 8. இந்த 4மே பார்த்துக்கோங்க, important. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரதம்ல உங்களுக்கு ப்ரூவ் தட் கண்டிப்பா ஒரு சம் கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.12ல நீங்க கொஸ்டின் நம்பர் 3, 4, 6, 8, 10, 11 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11. இந்த சாப்டர்ல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாரும் பக்காவா படிங்க. யாரெல்லாம் 10th 1 மார்க் சாரி 10th சொல்லிட்டு 11th புக் பேக்ல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதுவரையும் மேக்ஸ்ல பக்காவா தரோவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஆன்டி நான் 10thலயே இருக்கேன் உங்களை, சரிங்களா? 11th அடுத்து 12th போறீங்க, பெரிய பிள்ளைங்கள ஆயிட்டீங்கல்ல. எல்லாருக்குள்ளயும் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வயசானா மட்டும் பத்தாது, நமக்குள்ள பொறுப்புணர்ச்சியும் கடமைகளும் கூடணும், சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம்ப்பா. எக்ஸாம்பிள் பாருங்க. 2.25, 2.26, 2.27, 2.30, 2.37 இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்றேன், 2.25, 26, 27, 30, 37 இது எல்லாமே எக்ஸாம்பிள்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் பார்த்துருவோமா? தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரி எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிக்னாமெண்ட்ரியை ஒமிட் பண்ணிடுங்க. இல்லை ஆல்ரெடி நான் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்துருக்கேன், எனக்கு அதில் இம்பார்ட்டன்ட் சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, 5, 6, 8, 9, 10, 12 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10th சம்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முடிஞ்ச இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 9 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 அதுக்கு அடுத்தது 7, 9. எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரூவ் தட்டும் ஷோ தட்டும் 2 சம்ல இருந்து ஒரு சம் இதுல கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. அதுவும் 4th சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். எக்ஸசைஸ் 3.4ல கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 21 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 23யுமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7, 8
அடுத்து 10 நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 5 6 7 8 10 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். என்னென்ன கொஸ்டின்? 3, 6, 8, 12, 13, 14. எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3 நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.8ல கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இதில் இருக்க சம்ஸ் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் எக்ஸசைஸ் 3.9ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 11 இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டு ட்ரையாங்கிளில் எக்ஸசைஸ் 3.10ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 12 and 13 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்களா நான் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா? 2022, 23, 24 இந்த இயர்ல நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்ல நடந்த கொஸ்டின் பேப்பரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2025ல வர்றதுக்கு இருக்கிறதா இம்பார்ட்டண்டா சொன்ன டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 2024 and 25ஓட ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பர் ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2025ல மேக்ஸிமம் என்ன கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு பப்ளிக் சான்சஸ் இருக்கோ எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து விளையாட்டா அப்படியே கேர்லெஸ்ஸா வந்து பார்த்துட்டு அப்படி போகாம கொஞ்சம் சீரியஸா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. தொடர்ச்சியா வந்து 12க்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல தான் ஷேர் பண்றேன். எக்ஸசைஸ் 3.12ல வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே எல்லாம் ரெடி ஆயிடுங்க. எக்ஸாம்பிள் பொறுத்த வரையும் என்னென்ன சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 3.29, 3.32, 3.38, 3.39, 39ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3.54, 3.55, 3.71 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேங்களா? 4th சாப்டர் காம்பினேட்டரிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 16 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 14 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 1ல இருந்து 4 வரையும் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 14th சம், 14th சம் 15, 16, 21 அதுக்கப்புறம் 24 இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.3யும் எக்ஸசைஸ் 4.4ல நிறைய சம்ஸ் வரும். முடிஞ்ச வரையும் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் சொன்ன கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 6 எக்ஸசைஸ் 4.4ல 1, 2, 6, 7, 8, 9 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4.5, 4.6, 4.58, 4.61, 4.64, 4.65 அடுத்தது 4.66, 4.70 எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 5 பைனாமியல் தியரம் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்ல எக்ஸசைஸ் 5.1ல எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 16 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 10 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5, 11 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 5.4ல இந்த ப்ரூவ் தட் சம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2வும் நோட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4 அடுத்தது 5, கொஸ்டின் நம்பர் 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ல 5.7, 5.15, 5.20, 5.25 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
Chapter 6ல analytical geometryல exercise 6.1ல question number 2, 4, 6, 7, 9, 14, 15. 2, 4, 6, 7, 9, 14, 15. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Exercise 6.2ல question number 2, question number 8, question number 11, question number 12. இந்த sumsலாம் வந்து repeated கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. Exercise 6.3ல question number 2, 3, 5, 8, 13 இதெல்லாம் important. Exercise 6.4ல question number 2, 3, 6, 8, 9, 18 இதெல்லாம் very very important sums. இதுல example sums வந்து 6.18, 6.19, 6.36, 6.37, 6.38, 6.39 இதெல்லாம் important. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக வந்து வால்யூம் 2வும் பார்த்துருவோம். வால்யூம் 2ல சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10, சாப்டர் 11, சாப்டர் 12. ஸோ உங்களுக்கு 6 சாப்டர் வால்யூம் 2ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இதுலலாம் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ப்ராபபிலிட்டி, மேட்ரிசஸ், வெக்டார் அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ உங்களுக்கு இதில் இருந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த 3 சாப்டர் 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டர் இந்த 3 சாப்டரை ஃபுல்லாக எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஒரு சம் விடாமல் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக 60 மார்க்ஸ் எடுக்கலாம். பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, 60 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். இன்டர்னலோட 1 மார்க்ஸோட சேர்க்கும் பொழுது. சரிங்களா? 2 மார்க் கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் வரும், 3 மார்க் கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் வரும், 5 மார்க் கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் வந்து மினிமம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து 60 தாராளமாக எடுக்கலாம். இல்லை நீங்கள் 7th சாப்டர் 8th சாப்டர் மட்டும் பார்த்தா கூட நீங்கள் தாராளமாக பாஸ் ஆக முடியும். ஸோ தயவு செஞ்சு முதல் பயப்படுறதை விட்டுட்டு எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா மார்க் எடுக்க முடியும் அப்படி பிளான் மட்டும் பாருங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் 7.1 மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 22, கொஸ்டின் நம்பர் 23 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து வெறும் 7th சாப்டர் 8th சாப்டர் 12th சாப்டர் பாக்குறீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கோங்க. நீங்க வந்து டோட்டலா 12 சாப்டரும் பாக்குறவங்க நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் பாருங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 70+ 90+ இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதை ஃபுல்லா பாருங்க. ஆனா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 சாப்டரை ஃபுல்லா பாருங்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸோட. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட்னு வர சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே அந்த கண்டிஷன் எடுத்து எழுதிட்டு LHS is equal to RHS hence proved அப்படி எழுதுனீங்கனாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் 1 மார்க் வந்துடும், 5 மார்க்ஸ் இருந்தாலும் 1 மார்க்ஸ் வந்துடும், 3 மார்க்ஸ் இருந்தாலும் 1 மார்க்ஸ் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரையும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் உங்களுக்கு எதுவும் தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரியான ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட்னு இருந்தால் அதில் இருக்க கண்டிஷன் எடுத்து எழுதி நீங்க hence proved அப்படின்னு எழுதுங்க. LHS is equal to RHS hence proved அப்படின்னு எழுதிருங்க. கண்டிப்பா 1 மார்க் கிடைச்சிரும். சரிங்களா? எக்ஸசைஸ் 7.2ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 9, கொஸ்டின் நம்பர் 12, 13, 18, 19, 20 இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 7.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர் தியரம்ல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு முடிஞ்சா இது எல்லாமே பாருங்க. இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 2, 4, 5, 6 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் 7.4ல பார்க்கலாம். 7.4ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, question number 1, question number 2, question number 5, question number 6 very very important. Next choose the correct answer. full and full எல்லாமே படிச்சுக்கோங்க 1 மார்க்ஸை பொறுத்தவரையும். இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும்னு பாருங்க. 7.12, 7.24, 7.26, 7.29, 7.30, 7.31, 7.18, 7.22, 7.25. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். ஓகே. 8th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா. வெக்டார் அல்ஜிப்ரால வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அல்ஜிப்ரா நல்லா தெரியுன்றவங்க இந்த சாப்டரை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணிடுங்க. இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
Exercise 8.1 la question number 2, 3, question number 7, question number 8, question number 9, question number 10. Very important question. Exercise 8.2 la question number 4, 5, 6, 7, 10, 13, 14, 17. இதெல்லாம் very important. Exercise 8.3 la question number 2, 4, 5, 7, 8, 9, 12, 13. 2, 4, 5, 7, 8, 9, 12, 13. இதெல்லாம் very important. Exercise 8.4 la question number 2, 4, 8, 9, 10. இதெல்லாமே important questions. So next பார்த்தீங்கன்னா 8.5 இது 1 mark questions ஃபுல்லா தரவாயிடுங்க. இந்த சாப்டர்ல 8th சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்க வேண்டியது எக்ஸாம்பிள் 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23, 8.26 இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துருக்கணும். 9th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டியில் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்க. எக்ஸசைஸ் 9.1ல கொஷின் நம்பர் 16, 17, 18 இந்த 3 சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பாருங்க. எக்ஸசைஸ் 9.2ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5, 10, 13, 14, 15 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 9.3ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 6, 7 2, 3, 6, 7 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 9.4ல லிமிட்ஸை பொறுத்த வரையும் எவல்வேட் எல்லாமே நீங்க பார்த்தாகணும். ஒரு சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இதுல இருக்க டோட்டல் சம் 28 சம்மும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட். சரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம போட்டு பாருங்க. எக்ஸசைஸ் 9.5ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இந்த கொஸ்டின் நம்பர் 2ல இருக்க எல்லா சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க கண்டினியூட்டியில. கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 1, question number 5, question number 6, question number 10, question number 14 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9.31, 9.26, 9.34 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். சாப்டர் 10 வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். ஈஸின்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஈஸியான சம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். எக்ஸசைஸ் 10.1ல கொஸ்டின் நம்பர் 6, 7, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 10.2ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 திரும்பவும் சொல்றேன். 1, 2, 3, 13, 14, 15, 16, 17, 18 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 10.2ல எக்ஸசைஸ் 10.3ல கொஸ்டின் நம்பர் 7, 8, 10, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 27, கொஸ்டின் நம்பர் 28 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 10.4 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சூப்பர் தான். இல்லை அவ்வளவும் என்னால் பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்காக நான் ஒரு சில சம்ஸ் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை மட்டுமாச்சும் பார்க்குறேங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12, 13, 14, அதுக்கப்புறம் 19, 20, அதுக்கப்புறம் 23, 26 இதை மாற்றம் போட்டு பாருங்க. சரிங்களா? இதுல எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா 10.34, 10.29, 10.30, 10.36, 10.29, 30, 34, 36. நெக்ஸ்ட் 11th சாப்டர் இன்டெகிரல் கால்குலஸ்ல பாத்தீங்கன்னா 11.1 எக்ஸசைஸ் 11.1 ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. இந்த எக்ஸசைஸ்ல நீங்க இந்த 4 சம்ஸ்ல இருக்க எல்லா சப்டிவிஷன் பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்.
11.2 ல question number 1 ல second subdivision third subdivision, question number 2 ல second subdivision third subdivision, question number 3 ல third subdivision, question number 4 ல second subdivision third subdivision, question number 5 ல இந்த மூணு subdivisionமே பார்த்துக்கோங்க. 11.3 ல question number 1 2 4 5 இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. exercise 11.4 ல question number 1 2 3 இந்த மூணு சமம் பார்த்துக்கோங்க. exercise 11.5 ல question number 5 6 7 8 14 15 17 18 19 20 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சா ஃபுல்லாமே பாருங்க, இல்ல நான் சொன்னதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. exercise 11.6 ல question number 4 7 9 10 12 16 இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். exercise 11.7 ல question number 1 2 3 மூணுமே இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். question number 1 2 இது ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி exercise 11.8 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்க்கணும். 11.8ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சம் தான் இருக்கு, மூணு மூணு சப்டிவிஷன். ஸோ இது நல்லா ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 11.9 பாருங்க. 11.9ல question number 1 2 3 பார்த்துக்கோங்க. அடுத்தது question number 6 பாருங்க. அதே மாதிரி 11.10 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்க்கணும், சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா போகுது. நானும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லணும்னு ட்ரை பண்றேன், முடியல. ஏன்னா எல்லா லெசன்ஸுமே சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 வால்யூமா இருக்கு. ஸோ தனித்தனியாகவும் சொல்ல முடியாது, நாள் நெருங்கிடுச்சு. எக்ஸசைஸ் 1.10ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்க்கணும் நீங்க. அதே போல எக்ஸசைஸ் 11.11ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல் சம்ஸுமே நீங்க பார்த்தே ஆகணும். எக்ஸசைஸ் 11.12ல question number 1 and 2 ரெண்டு சம் தான் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க, எல்லா சப்டிவிஷனுமே. அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா 11.29 11.37 11.40 11.41 அதுல ஸ்பெசிஃபிக்கா 11.29ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா பாருங்க. 11.37ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 11.40ல first subdivision, 11.41ல third subdivision. next chapter 12 probability ல important பார்த்துருவோம். exercise 12.1ல question number 2 question number 6 question number 7 question number 9 question number 8 2 6 7 8 9 எல்லாமே important. exercise 12.2ல question number 3 4 5 6 இந்த 4 சம் நல்லா பார்த்துக்கோங்க. exercise 12.3ல question number 1 2 question number 4 7 question number 8 9 இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 4 7 8 9 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். exercise 12.4ல question number 1 2 question number 4 1 2 4 நல்லா பார்த்துக்கோங்க. இதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம்னா 12.15 12.22 12.29 இந்த மூணு சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆல் சாப்டர்ல எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுல ஈஸியா வந்து ஒரு 15 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். வால்யூம் 1 வால்யூம் 2 இதுல வந்து ரெண்டு வால்யூம்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா புக் பேக் 1 மார்க்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் கிடைச்சிருமா. அடுத்து ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட் இதுல வந்து நீங்க அதை எடுத்து எழுதுனீங்கன்னாவே எல்லா சம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு 5 to 7 சம்ஸ் வந்துடும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் டோட்டலா அதுல எல்லாமே எடுத்து எழுதுனாவே உங்களுக்கு 1 மார்க், ஸோ 5 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி சாப்டர் 7 8 12 இந்த 3 சாப்டர் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல ஒரு சம் விடாம ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு 20+ மேல வரும். இல்ல அவ்வளவு என்னால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 7th சாப்டர் இல்ல 8th சாப்டர் இல்ல இந்த 3 சாப்டர்ல ஏதாவது 2 சாப்டர் பாருங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். இந்த 3 சாப்டர் பார்க்கும்போது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, 2 மார்க் கொஸ்டின் 2 கேட்டுருவாங்க, 3 மார்க் கொஸ்டின் 2 கேட்டுருவாங்க. இல்ல நீங்க 2 சாப்டர் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 5 மார்க்ஸ் 2 3 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்க 55ல இருந்து ஒரு 60 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ட்டா படிங்க, தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது நீங்க வந்து பயப்படுறது பிரயோஜனம் கிடையாது. இந்த நிமிஷம் நினைச்சீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா படிங்க.
உங்களால முடியும்ன்ற நம்பிக்கையோட கான்பிடென்டா படிச்சோம்னா கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களையே நீங்க தாழ்வா நினைச்சுக்காம உங்களுக்குள்ள இருக்க திறமைய எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிங்க. முடிஞ்ச காலையில டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. இது உங்களுக்கு கான்பிடென்ட் கொடுக்கும், நல்ல மெமரி பவரை கொடுக்கும், நிறைய ஸ்பீடா படிக்கிறதுக்கான ஒரு திறமையை கொடுக்கும். கண்டிப்பா சூப்பரா ஜெயிக்கலாம். நீங்க எல்லாமே சாதிக்க பிறந்தவங்க, கண்டிப்பா சாதிப்பீங்க நான் நம்புறேன். அதனால நீங்களும் உங்களை நம்புங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். வாங்க நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, தரமான வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் 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 ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.